ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 28 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஒரியுமே செத்துருக்க வேண்டியது, நல்ல வேலை இஷிடா இடையில பூந்து காப்பாத்திட்டான். அதுவும் வந்து அட்டாக் பண்ணவன் பாத்தீங்கன்னா முலாம்பழத்தை முழுசா முழுங்கினவன் மாதிரி இருக்கான். இல்ல முலாம்பழம் வேண்டாம், பலாப்பழத்தை வச்சுக்குவோம், ஏன்னா அவ்வளவு தண்டிக்கு இருப்பான். ஒரியுமேவே மிரண்டுட்டா, இஷிடா என்ன இவ்வளவு வேகமா இருக்கான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவன் இவ்வளவு வேகம்லாம் இல்ல, ஒரு செகண்ட் கூட எடுக்காம அவ ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவளை காப்பாத்தி இருக்கான். யுரிச்சி சொல்லியிருக்கால இவன் ஒரு குயின்சின்னு. எப்படி இருந்தாலும் சொல்றீப்பர்ஸ் இன்னுமே அவனோட எனிமி தான். அவங்கள விட பெஸ்டாக தானே பாப்பான். இங்க அந்த பலாப்பழம் மண்டையன் டைம் பாஸ் பண்ணதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சண்டை தான் போடணும்னு சொல்லிட்டு வெறி கொண்டு அட்டாக் பண்ணுவான். ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமா ஜம்ப் பண்ணுவாங்களா. அந்த பலாப்பழம் என்ன பண்ணுவான், மண்ணை தூக்கி நம்ம இஷிடாவோட கண்ணுல போட்ட உடனே லேண்டிங்க ஒழுங்கா பண்ணாம உருண்டு போய் கீழே விழுகிற நிலைமைக்கு போயிருவான். சொல்ல போனா எஜ்ஜில இப்ப தொங்கிட்டு இருக்கான். யாரு கூட சண்டை போடணும்னு நான் தாண்டா டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ உருகிமே கூட சண்டைக்கு போறான். அவனோட பவர் எல்லாம் கண்டிப்பா உருகிமேவால தாங்க முடியாது. ஏன்னா வெறி பிடிச்ச மாதிரி அட்டாக் பண்றான். ஃபர்ஸ்ட் உன்னை காலி பண்ணிட்டு அப்புறம் அவனை காலி பண்ணிக்கிறேன்னு அவளை அட்டாக் பண்ணுவான். அவளால தப்பிக்க மட்டும்தான் முடியும், பட் அதையே பண்ணிட்டு இருக்க முடியாது. இவன் எப்படியாச்சும் இவனை காலி பண்ணிட்டு இஷிடாவை காப்பாத்தணும். அதனால என்ன பண்ணுவா, அவ பவரை யூஸ் பண்ணி சுபக்கிய வர வச்சு அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவா. அது வேற லெவல்ல போய் சம்பவம் பண்ணுன்னு பார்த்தா போன வேகத்துல ஒரே போடுவான். அதோட ரெக்கையே ஒண்ணு கட்டாயிருச்சு, பச்சை பச்சையா திட்டிட்டு போயிரும். இனி என்னத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவா, அவன் வேற வந்து கிண்டல் பண்ணுவான். என்ன கொல்றதுக்கு உனக்கு ஐடியா இல்லையா, நீ இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணினா என் மேல எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது அப்படிமானா. அவ்வளவு பெரிய உருவம் அவ பக்கத்துல வந்து பேசின உடனே அவளால அசைய கூட முடியல. பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவன் உனக்கு ஒழுங்கா ஒருத்தரை கொல்ல கூட தெரியல, அப்படி இருக்கும்போது இந்த சண்டை எப்போ நிக்க போறதில்ல, அதுக்கு முன்னாடி நான் உன்னைய கொன்னுறேன்னு கத்திய வச்சு ஓங்கி அவளை வெட்ட போவான். அவ்வளவுதான், நடு மண்டை இன்னைக்கு பொழக்க போகுதுன்னு பார்த்தா எட்டையில ஒரு அம்பு வந்து அவன் கையில அடிச்சு ரத்தம் தெரிக்கும். யாரான்னு பார்த்தா இஷிடா தான். அவன் தான் அம்பை வச்சு அட்டாக் பண்ணுவானே, அதே அட்டாக் தான். நீ யாரையாச்சும் கொல்லணும்னா என் கூட சண்டைக்கு வா, ஏன்னா நான் இந்த அம்பை வச்சு கொல்லணும்னு தான் சண்டை போடுவேன், அப்போ உனக்கும் எனக்கும் நல்லா மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு அவனை சண்டை கூப்பிடுவான். அதே நேரம் இங்க ரூக்கியா அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பா. அந்த டைம் யாரோ கீழே வர சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா ரூக்கியா முன்னாடி இருந்த ஜெயில ஒருத்தன் வந்து சாப்பாடு கொடுக்க வந்தான் பாத்தீங்களா, அவன் அங்க வந்திருப்பான். அவன் பேரு பாத்தீங்கன்னா ஹனட்டாரோ. இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முழிப்பா. அங்க அவன் பாத்தீங்கன்னா ரூக்கியாக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்றானோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப என்னன்னு சொல்லிட்டு வந்திருப்பான்னா, ரூக்கியா இருக்க ரூமை கிளீன் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு வருவான். பட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அப்படியெல்லாம் ஓபன் பண்ண முடியாதுமானுங்க. அவனும் பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு எவ்வளவோ பேசி பார்ப்பான். ஓரியா இல்ல விட்டு சொருகமானு சொல்லி ஆயுதத்தை காமிச்ச உடனே பயத்துல அந்த பையா மன்னிச்சுக்கோங்க ஐயான்னு அங்க இருந்து கிளம்பிடுவான். ரூக்கியாக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கும். சரி, அதே நேரம் இங்க நம்ம இச்சுகோவை காட்டுறாங்க. அவன் நிலைமை ரொம்ப மோசம். ஏன்னா ஒரு பெரிய கூட்டமே இப்ப அவனை ரவுண்டு கட்டிருச்சு. இனி இதுக்கப்புறம் கண்டிப்பா உன்னால எஸ்கேப் ஆகவே முடியாது. இங்கே உன்னைய சம்பவம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி டயலாக் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அவனுக்கு தேவை ப்ரொமோஷன். இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவாச்சும் ஒருக்கா தான் கிடைக்கும், அதனால தான் விட்டுறக்கூடாதுன்னு இவ்வளவு வெறியோட இருக்கானுங்க. இச்சுகோ என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருப்பான். அத்தனை பேரும் பாஞ்சு அவன் மேல வந்து விழுவாங்க. தூக்கி வீசிட்டு பண்ணி பழலாம், என்னத்தடா திங்கிறீங்க, இவ்வளவு வெயிட்டா இருக்கீங்கன்னு தள்ளி விட்டுட்டு உளுந்தடிச்சு ஓடுவான். என்ன எத்தனை பேர் வர போறானுங்கன்னு தெரியல, எவ்வளவு நேரத்துக்கு ஓட போறேன்னு தெரியலையேன்னு கதறிக்கிட்டே ஓடுவான். அதே நேரம் இங்க பலாப்பழம் எது குயின்சியா வடடே இன்னைக்கு நீயா நானு பாத்துடலாமா. இங்க ஒரியுமே இன்னும் ஷாக் ரியாக்ஷன் தான் கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இஷிடா இப்போ டோட்டலாவே ஆள் மாறிட்டான். மெயினா அவன் கையில வச்சிருக்க அந்த போ, அதோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. ஒரு டைம் இவங்க ட்ரைனிங் எடுக்கலான்னு வந்தப்போ எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு நான் தனியா ட்ரைனிங் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பெட்டியை ஓபன் பண்ணி ஒரு கிளவுஸ் ஒன்னு எடுத்து போட்டான் பாத்தீங்களா. சோ அந்த டைம்ல தான் அந்த போ வச்சு வெறி கொண்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். சோ தனியா பையன் எந்த அளவுக்கு வேலை பார்த்திருக்கான்னு இப்ப அவனை பார்க்கும் போதே நல்லா தெரியுது. அந்த பலாப்பழத்துக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ரெண்டு பேர் கையில மாட்டிருக்காங்க. ஒரு குயின்சி ஒன்னு, இன்னொன்னு ஒரு டமி பீஸ்னு வைங்க. எப்படி இவங்க ரெண்டு பேத்தையுமே இவன் கொண்டுட்டானா இவனோட ரேங்க் அதிகமாகும். அதனால இப்பவே உங்களை கொல்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அவன் கத்திய மேல இருந்து ஒரு அடி அடிப்பான். அப்படியே ஷுரிக்கனா மாதிரி அவனை சுத்திக்கிட்டு இருக்கும். உண்மையான பேரு ஜிரோபோ. குவாட் 7ல 4th பிளேஸ்ல இருக்கவன். இந்த மாதிரி காத்துல பிளேட்ஸ் யூஸ் பண்ணி யார வேணாலும் போட்டு தள்ளுவான். சொல்ல போனா இந்த மாதிரி அவனால எக்கச்சக்க பிளேட்ஸ் உருவாக்க முடியும். இதை யூஸ் பண்ணி இவன் கூட சண்டை போட்டவன் யாருமே இது வரைக்கும் உயிரோட இருந்ததில்லை. சொல்ல போனா இந்த பிளேடெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாது ராஜா, ரொம்ப பாவனி. இதுக்கு முன்னாடி எல்லாம் உன் அம்பும் வில்லும் ஒண்ணுத்துக்கு ஆகாது. கண்டிப்பா இப்போ உன் மனசுக்குள்ள என்னைய ஏண்டா மீட் பண்ணு நீ பதறிக்கிட்டு இருப்ப. கரெக்டான்னு கேட்ட அந்த செகண்ட் சுத்தி இருந்த பிளேட்ஸ் எல்லாமே பட்டு 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 பட்டுன்னு செதறும். என்னன்னா நம்மால அம்ப வச்சு அட்ட டைம்ல எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி இருக்கான். எப்படி மாசா, இதுதான் உன் பவரான்னு வேற அசிங்கப்பட்டுவான். பலாப்பழ மண்டையனால நம்பவே முடியல எப்படி இவன் இதை பண்ணான்னு. மறுபடியும் இதே மாதிரி பிளேட்ஸை உருவாக்கலாம்னு சொல்லி கத்தி எடுப்பான். இன்னுமாடா என்னைய பத்தி உனக்கு புரியலன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அட்டாக் பண்ணுவான். அவன் கையில டேமேஜ் ஆகி கத்தியும் டேமேஜ் ஆயிரும். இதுக்கு தான் நீ இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு இருந்தியா, உன்னோட ஸ்டைலுக்கு நீ ஒரு பேர் வச்சுக்கிட்ட
சொல்லிட்ட மாதிரி என்னோட அட்டாக்கு நான் ஒரு நிக்நேம் இன்னையில இருந்து வச்சுக்கிறேன், உரு ஆஃப் த விண்ட் சாயத். அப்படியே சூப்பரா இருக்குதாம்பா. டைலாகுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்படியே அங்க கட் பண்ணி மயூரிய காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா ஸ்குவாட் 12ஓட கேப்டன். அவன் ஆளுங்க கிட்ட இன்ட்ரோடஸ் பிடிக்க சொல்லி அனுப்பி விடுவான். அவனுக்கு என்னன்னா இவங்க எல்லாம் மனுஷங்க தானே, இவங்க கிட்ட நான் பெருசா என்னத்தை எதிர்பார்க்கறது, சரி ஏதோ ஒன்னு பண்ணட்டும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பட்டர்ஃபிளை ஒண்ணு நெமு கையில போய் நிக்கும். பின்னாடி இருக்க பேரு நெமு. என்னன்னா அது ஒரு ஹெல்ப் பட்டர்ஃபிளை. இவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் கொண்டு வந்து தர்றது அதான். அது ஒரு மெசேஜ் கொண்டு வந்திருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இக்கு இருக்கான்ல, அதான் அந்த மொட்டையன், அவனை வெளியில இருந்து வந்த ஆளுங்க தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்ச உடனே மயூரியால நம்பவே முடியல, ஷாக் ஆயிருவான். ஆனா கேட்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. ஏன்னா இவனுங்களுமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளுகளை தான் எதிர்பார்க்கறானுங்க. இவனுங்க பவர் எக்கச்சக்கமா வச்சுக்கிட்டு பெருசா எவன் கூட சண்டை போடாம போர் அடிச்சு போய் இருக்கானுங்க. அதனால இப்படி எல்லாம் சான்ஸ் கிடைச்சதுன்னா கொஞ்சம் என்ஜாய் தான் பண்ணுவானுங்க. சரி ஃபர்ஸ்ட் அவனுங்களை பத்தின முழு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு போவான். இங்க யுரிச்சி அங்கங்கன்னு ஜம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அதால ஜரக்கியோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை பயங்கரமா சென்ஸ் பண்ண முடியுது. ஏப்பா இச்சிக்கோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பா அப்படின்னு அவனை நினைச்சுதான் கவலைப்படுவான். அதே நேரம் இங்க ரூக்கியா கவலையில இருப்பா, வந்தது இச்சிக்கோன்னா அவன் உயிருக்கு ஆபத்தாச்சேன்னு. இங்க நம்ம சேடு செவுத்தெல்லாம் உடச்சுக்கிட்டு நம்ம ஆளுகளை தேடி வந்துகிட்டு இருப்பானா, கத்தி கதற சவுண்டு கேட்கும். யாரான்னு பார்த்தா நம்ம காஞ்சி பையதான். உன்னை விட மாட்டோண்டான்னு ஒரு கூட்டம் அவனை வெறிகுண்டு விரட்டிட்டு வருது. ஆஹா ஊரு ஒண்ணு கூடிட்டாங்கயான்னு புலம்பிக்கிட்டே ஓடுவான். செம காமெடியா இருக்கும். இங்க இஷிடா பாத்தீங்கன்னா பயங்கரமா டஃப் கொடுத்துட்டு மாசா போஸ்ட் கொடுத்துட்டு நிப்பானா, ஒருகிமே எல்லாம் மிரண்டு போய் பார்த்துட்டு இருப்பான். இந்த அளவுக்கு அவன் முன்னேறிட்டானான்னு. அதை விட அந்த பலாப்பழம் மண்டையா இருக்கான் பாருங்க, அவனுக்கு அப்படியே அந்த பலாப்பழம் மாதிரி கண்ணு பிதுங்கி வெளியில வந்துரும் போல. இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளான்னு பீதியில லுக்கூட்டு இருப்பான். சரி இனி இதுக்கப்புறம் எப்படியும் இஷிடா வந்து அவனை ஜெயிச்சிருவான்னு வைங்க. நம்ம ஆளுகெல்லாம் பழையபடி ஒண்ணு சேர்றாங்களா, ரூக்கியாவை எப்படி பத்திரமா போய் காப்பாத்துறாங்களா, இல்ல கேப்டன்ஸ் குறுக்க வந்து குறுக்கெலும்ப உடைக்க போறானுங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.